நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் உங்களோட ஃபோன் வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டை சொல்லுன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்பியிருப்போம்? ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து ஒயரே இருக்காது, ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணுவோன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்பியிருப்போம்? இல்லை நம்ம ஃபோன் தான் வந்து நம்ம ஓகே கூகுளோ ஹே சிரியோ சொன்னால் பதிலுக்கு பேசுன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்பியிருப்போம்? இல்லை இது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கு கரெக்டாக. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்தில் உலகம் இவ்வளோ வேகமாக மாற முடியும்னா 1000 வருஷத்தில் உலகம் எவ்வளோ மாறி இருக்கும்? இயர் 3000ல் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பல வெப்சைட்ஸில் ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்ட் என்னென்ன சொல்கிறாங்கங்கிற ஒரு 15 விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இயர் 3000 இதை பார்க்குறதுக்கு நம்ம யாருமே வாழ போகிறதில்ல. ஆனால் 3000 வருஷத்தில் வாழ்கிற மனிதர்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் இருந்தார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருந்தார், இப்போ நம்ம இருக்கோம். இயர் 3000ல் வாங்க பார்க்க ஆரம்பிப்போம். ப்ரெடிக்ஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் பிகம்ஸ் ஃப்ளூயிட். அதாவது உங்களோட செக்ஸ் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு கேள்வி. இயர் 3000ல் வந்து இந்த கேள்வியை வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்களாக மாறுறதும் பெண்கள் ஆண்களாக மாறுறதும் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளூடாக இருக்கும். ஒரு ஆணாக பிறக்கிற ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஒரு 15 வயசில் பெண்ணாக மாறலாம், மறுபடியும் 30 வயசில் ஆணாக மாறலாம், மறுபடியும் 45 வயசில் பெண்ணாக மாறலாம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அது அட்வான்ஸாக நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தை ஒரிஜினலாக எடுத்தது வந்து 2 அண்ணன் தம்பி. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியாக மாறிட்டாங்க, ஜெண்டரை பேசிக்காக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஃப்யூச்சர் காலகட்டங்களில் ஜெண்டர் வந்து ரொம்ப ஃப்ளூடாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து 2 ஜெண்டரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு பேரியருக்குள்ளே இருக்கிற மாட்டாங்க. நம்ம பிறக்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஜெண்டராக இருந்தாலும் தன்னோட வாழ்நாளில் மென் விமனாக மாறுறதும் விமன் மென்னாக மாறுறதும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100% ரொம்ப காமனாக இருக்குங்கிறாங்க 1000 வருஷம் எவல்யூஷனில். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி. ஃபியூச்சரில் சோலார் வந்து ஒரு பயங்கரமான பூஸ்ட் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோலாருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வின்டர் சீசனில் என்ன பண்ணுவோம்? மழை பெய்யறப்போ எப்படி எனர்ஜி கிடைக்குங்கிற ஒரு கேள்வி தானே. ஏன்னா சூரியன் தெரியாது, மேகம் மறைச்சிடும். ஃபியூச்சரில் இயர் 3000ல் பார்த்தீங்கன்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி ஸ்பேஸில் வந்து மிகப்பெரிய சோலார் பேனல்ஸ் வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சோலார் ஃபார்ம்ஸ், நம்ம ஊரில் எப்படி வயக்காடெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து சோலார் பேனல்ஸை வச்சு விவசாயம் பண்ணுற மாதிரி சோலார் ஃபார்ம்ஸ் இருக்குங்கிறாங்க. அதிலேருந்து சூரியனை வச்சு எர்த்தையே வந்து பவர் பண்ணிட்டு இருப்பாங்க. எர்த்துக்கே வந்து எலக்ட்ரிசிட்டி சூரியன் கண்டினியூஸாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸ், ரொம்ப தாய்மையான ஒரு ப்ராசஸ்ன்னு என்ன தான் சொன்னாலும் பெற்றுக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட உண்மையான வலி என்ன அப்படின்னு தெரியும். கரெக்டாக வேற லெவல் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். அண்ட் நிறைய பெண்கள் வந்து இஃப் கிவன் அ சான்ஸ் தாய்மையும் அடையலாம், அதே நேரத்தில் இந்த வலியும் கோ த்ரூ பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நிறைய பேர் கோ த்ரூ பண்ண மாட்டாங்க. வெல் இன்ஃபேக்ட் ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா யூட்டரின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவே காமனாக வரும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இந்த ஒரு ஃபியூச்சர் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஒரு ஆணோட ஸ்பெர்மையும் ஒரு பெண்ணோட எக்கையும் எடுத்து வெளியில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு யூட்ரஸை உருவாக்கி அதுக்குள்ளே வச்சு அதிலேருந்தே குழந்தைய வளர்த்து உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குழந்தைய கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெர்மையும் எக்கையும் டொனேட் பண்ணால் போதும், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு குழந்தைய 10 மாசத்துல கையில் கொடுத்துருவாங்க. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் 100%ஆன விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்து நம்ம இயர் 3000 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்போமே நம்ம வாழ்நாளே இதோட ஆரம்பத்தை பார்த்துடலாம். லைஃப் இன் மார்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலான் மஸ்க் வந்து தன்னோட வாழ்நாள் குறிக்கோளாகவே வந்து எப்படியாவது எர்த்திலேருந்து கிளம்பி மார்ஸ்க்கு போகணும்னு வச்சுட்டு இருக்காரு. அண்ட் மோஸ்ட் லைக்லி அவரோட வாழ்நாளில் அவர் செஞ்சிருவார். மார்ஸ் வந்து ஒரு தனி சிவிலைசேஷனாகவே மாறி இருக்கும். ஆரம்பத்தை நம்மளோட வாழ்நாளிலேயே பார்த்துடுவோம். 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது லாங்குவேஜ் பிறக்க போகுது. இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தமிழில் பேசுகிறவனா இருந்தாலும் என் லாங்குவேஜ் இப்போ நான் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன் தான் நம்ம நினைக்கிறோம். நான் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ வந்து கேரளாலேருந்து பார்ப்பாங்க, ஆந்திராலேருந்து பார்ப்பாங்க, தெலுங்கானாலேருந்து பார்க்குறாங்க, கர்நாடகாலேருந்து பார்க்குறாங்க. 4 ஸ்டேட்லேருந்து தமிழே தன்னோட வாழ்நாளில் பெருசாக பேசாதவங்க கூட நான் பேசுகிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறப்போ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை உள்ளே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே காமனான சில வேர்ட்ஸ். கரெக்டாக இப்போ காமன் வேர்ட்ஸு இங்கிலீஷ் இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி ஃபியூச்சரில் இங்கிலீஷும் லோக்கல் லாங்குவேஜஸ் நிறையும் மிக்ஸ் ஆகி 1000 வருஷம் கழிச்சு குளோபிஷ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு லாங்குவேஜ் வந்து மக்கள்னால பேசப்படும்னு சொல்கிறாங்க. குளோபிஷ்ங்கிற வார்த்தை ஆல்ரெடி இப்போ இருந்துட்டு இருக்குது. பல பேர் வந்து இந்த குளோபிஷ் தான் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. பேஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கும், எல்லாருமே ஒரு மொழி பேசுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6வது எட்டர்னல் யூத்.
இப்போமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஏஜிங் மாஸ்க்லேருந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம்லேருந்து என்னெல்லாமோ வர ஆரம்பிச்சு. இன்னும் டெக்னாலஜி வர வர சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக எந்த அளவுக்கு ஏஜிங்க்கு அகேன்ஸ்டாக மனுஷங்க சண்டை போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் கழிச்சு ஏஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறோம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு. அப்போ உண்மையிலே ஏஜ் வில் பி ஜஸ்ட் அ நம்பர். பிகாஸ் ஃபிசிக்கலாக ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ வயசுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அடுத்த விஷயம் 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மெல்டிங். மைண்ட் மெல்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார் ட்ரெக் கான்செப்ட். பேசிக்காக ஒருத்தனோட மைண்டை வந்து இன்னொருத்தன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சிங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அப்படியே 2 பேரோட மைண்ட் வந்து சிங்காக வச்சுக்கிறது தான் மைண்ட் மெல்டிங் பாங்க. மைண்டுனா உங்களோட தாட் ப்ராசஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும். நீங்கள் வந்து 2 பேரும் மாற்றி போய் சொல்லிக்க முடியாது. நீங்கள் வந்து அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி அது என்னென்ன அவங்க யோசிக்கிறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவு டெக்னாலஜிலாம் வந்துருங்கிறாங்க. எப்படி ஃபியூச்சர்லலாம் வந்து போய் சொல்லுவாங்கன்னு தெரியல. 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பயோஸ்பியர். இன்றைக்கி நம்ம வந்து பனியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா குளுமணாலிக்கு போகிறோம், கடலை பார்க்கணும்னு நினச்சா பீச்சுக்கு போகிறோம், மலையை பார்க்கணும்னு நினச்சா கொடைக்கானலுக்கு போகிறோம், கரெக்டாக. பட் ஃபியூச்சரில் வந்து பயோஸ்பியர்ஸ் வந்து லோக்கலாகவே ஒரு சிட்டிக்குள்ளேயுமே கிராமத்துக்குள்ளேயுமே இருக்குங்கிறாங்க. சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பில்டிங் வந்து ஒரு ஸ்னோ கிங்டமாக இருக்கும், இன்னொரு பர்டிகுலர் பில்டிங் வந்து டெசர்ட் கிங்டமாக இருக்கும், இன்னொரு பர்டிகுலர் பில்டிங் வந்து ஒரு மவுண்டைன் டெரைனாக இருக்கும். பில்டிங்குள்ளே போனீங்கனாலே அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்சுவலாக ஒரு மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஈகோ சிஸ்டமே, அங்கே இருக்கிற உயிர் வாழ்கிற அனிமல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற டெம்பரேச்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து இன்னொரு இடத்துக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு இடத்த போய் பார்க்குறத விட ஆர்டிஃபிஷியலாக நம்மளை சுற்றியே இந்த மாதிரி குட்டி குட்டி உலகங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியலி ஜென்ரேட்டட் பயோஸ்பியர்ஸ். இது ரொம்பவே காமன் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ கிங்டம்லாம் அங்கங்கே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதோட பேஸ் வெர்ஷன், ரொம்ப பேஸான வெர்ஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபிபோனாக்கி சீரிஸ் படிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் இருக்குது கடல் மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பயோஸ்பியர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படும்னு சொல்கிறாங்க. நம்மளோட 12ல் வந்து 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு அரசாங்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட்ஸ் இருக்குது, 190+ கண்ட்ரிஸ் இருக்குது, கண்ட்ரிஸ்குள்ளே சண்டை போடுறாங்க, இன்வேட் ஆகுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. பட் நாளாக இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது வந்து ஐடியலி அழிஞ்சு போயிடும். பிகாஸ் எல்லாருமே இன்டர்நெட் மூலியமாக கனெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க, குளோபல் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. இந்த தேசப்பற்று அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாகி மனிதநேயம் மக்கள் இசை அப்படிங்கிற மனிதநேயம் மக்கள்துவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி வந்து டேக் ஓவர் ஆகும். இந்த கண்ட்ரி ப்ரைட் அதெல்லாத்தையும் தாண்டி பார்டர்லெஸ் வேர்ல்டை நோக்கி போகும். அரசாங்கம் ஒன்று தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. 10வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒன்றா இருக்குதுனாலும் there will be many places that are completely controlled by private companies. Private organizations வந்து பல இடங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நான் வந்து ஒரு கிரியேட் பண்ண ஹைப்போதசிஸ் நான் யோசிச்சது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் வந்து முதல்ல மார்ஸுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போனார்னா, ஸ்பேஸ் எக்ஸை கொண்டு போனார்னா, அப்போ மார்ஸ் வந்து இலான் மஸ்கோட தானே. இப்போ அமெரிக்கா வந்து முதல்ல நிலாவில் போய் ஒரு இடத்துல கொடி வச்சுக்கிட்டு இது எங்களோட இடம்னு மார்க் பண்ணி வைக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ கிளம்பி மார்ஸ்க்கு போக போகிறது வந்து கண்ட்ரி கிடையாது, ஒரு கம்பெனி. டெஸ்லாவோட ஓனரான இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி போய் மார்ஸில் கொடியை நட்டு வச்சாங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகாது, கம்பெனிக்கு தானே போகும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இயர் 3000ல் கம்பெனிஸ் தான் வந்து பெருசாக கண்ட்ரிஸை விட இருக்குங்கிறாங்க. கம்பெனிஸ் தான் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்டை விட. இங்கே இருக்கிற மோடியை விட அம்பானி பவர்ஃபுல்லாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஸ்டாலினை விட அதானி பவர்ஃபுல்லாக இருக்கலாம். அதுதான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இது ஆல்ரெடி நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் லெவலில் பார்க்க முடியுது. ஜோ பைடன் எதிர்த்து இலான் மஸ்க் இஷ்டத்துக்கு ட்வீட் போட்டுட்ருக்காரு, திட்டிகிட்டு இருக்காரு. பைடனால் எதுவும் பண்ண முடியலை. இது வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் வேர்ல்டில் கண்ட்ரிஸ் இருக்கிறத விட கம்பெனிஸ் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. 11வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத். மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரோட வாழ்நாளுக்குமே வந்து வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குற ஒரு விஷயம். அவர் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் பிகாஸ் இட் கேன் எண்ட் எனி மூமெண்ட். கரெக்டாக நம்மளோட வாழ்க்கை வந்து ஏன் அழகாக இருக்குன்னா அது எந்த நொடினாலும் முடிஞ்சு போகலாம். ஒரு விஷயம் முடிய போகுது அப்படின்னு தெரிகிறப்ப வந்து அந்த இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் வாழணும், ஓடணும், சேர்த்து வைக்கணும், பிடிச்சவங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைப்போம். பட் வாழ்க்கையில் எண்டே இல்லைனா, எப்போனாலும் எதனாலும் செஞ்சுக்கலன்னா வாழ்க்கையோட அர்த்தம் என்னாகும். பட் ஃபியூச்சரில் மேபி இது நடக்கலாம். டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்து உங்களை மாதிரியே இன்னொரு உருவத்தை உருவாக்கி அந்த உடலுக்குள்ளே வந்து உங்களோட தாட் ப்ராசஸை இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஒரு கார்ட்ரிட்ஜ், அது இன்னொரு கார்ட்ரிட்ஜ். இதிலேருந்து உங்களோட பிரெயின், உங்களோட அவேர்னஸ் இருக்குல்ல, நீ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குல்ல, இதை அப்படியே இந்த பிரெயினை எடுத்து இன்னொரு இதுக்குள்ளே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், இல்லை பிரெயினுங்கிற மாதிரி இந்த தாட் ப்ராசஸ் பேசிக்காக இதை எடுத்து இன்னொரு உடலுக்குள்ளே வச்சுட்டோன்னா அந்த உடலும் உங்களை மாதிரியே இருக்குன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் அது
கூண்டுக்குள்ளே போயிடுவீங்க. கரெக்டாக கூடு விட்டு கூடு போயிடுற மாதிரி மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலுக்கு தான் வயசாகும். எப்போவுமே வந்து நம்மளோட தாட்ஸ்க்கு வந்து ஏஜே கிடையாது. கரெக்டாக அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ், நாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. அதை வந்து இன்னொரு பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ இன்னொரு பாடிக்குள்ளே கொண்டு செல்றப்போ மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மரணம் வந்துடும். ஸோ மரணம் இல்லாத வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறப்போ வேலைகளும் ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுங்கிறாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தன் புதுசாக பிறந்தானா அவன் பிறந்தது வாழ்கிறதுக்கான காரணம் வேலை செய்கிறதா இருக்காது. பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்வான். வாழ்கிறப்ப வந்து பெருசாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டான வாழ்க்கை மறுபடியும் ஆதாமிய காலகட்டத்துக்கு போவோன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. பிகாஸ் எல்லாமே நம்மளுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த விஷயம் 15ல் 13வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அழுகிறோம், பிடிச்ச ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், பிடிச்ச ஒரு விஷயத்தை சாப்பிட்றப்போ சந்தோஷம் வருது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் சாப்பிடணும், இல்லை வந்து பிடிச்ச ஒருத்தங்களை கிஸ் பண்ணணும், இல்லை பார்க்கணும், எந்த அவசியமே இருக்காது, பிரிஞ்சு போகணும் அவசியம் இருக்காது. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சோகமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோன் கிட்டேயோ உங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் கிட்டேயோ நான் சோகமாக ஃபீல் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அது வந்து உங்களோட பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை வந்து சோகமாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் தானே. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களை வந்து சோகமாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, சோகங்கிறது என்ன, உங்கள் பிரெயினோட ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு உண்மையிலேயே சோகமாக ஒரு சம்பவம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, சந்தோஷமாக ஒரு சம்பவம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதை உங்களோட பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஒரு ப்ளஷர் வந்து நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதுவும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, உங்கள் பிரெயினே வந்து அதை இன்டியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் ஹியூமன் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது 3000 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக உலகத்தில் இருக்குங்கிறாங்க. இது வந்து பல மனிதர்களோட தவறுகளையும் பல மனிதர்களோட ஆசாபாசங்களையும் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிரும். கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு தேவையான ஃபீலிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்குறப்போல அந்த ஃபீலிங்கை தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ அன்லிமிட்டட் ஹாப்பினஸ், அன்லிமிட்டட் சேட்னஸ், அன்லிமிட்டட் ப்ளஷர், அன்லிமிட்டட் க்ரைங், அன்இமேஜினபிள் லைஃப். அண்ட் அடுத்த விஷயம் 14வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ், அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து உலகத்தில் காமன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால் தான் ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம 3ஆக பிரிக்கலாம். நம்ம இருக்கிறது ஸ்டெப் 1 ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். இந்த கேட்டகரியில் தான் வந்து இந்த சிரி, அலெக்ஸா, கூகுள் எல்லாம் வரும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அது ஒரு விஷயத்தை அது செய்யுது. நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட லைட்டாக கம்மியாக டிம்மாக்க சொன்னீங்கன்னா அது டிம்மாக்கும், டிவி ஆன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணும். கரெக்ட், அது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். இதை மட்டும் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அடுத்த ஸ்டேஜ் என்ன, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு வந்து உங்களோட உடலை பார்த்துக்கிறதுலேருந்து, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுலேருந்து, உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்விட்சை போடுறதுலேருந்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்கிற ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம இன்னும் பெருசாக அட்டைன் பண்ண ஆரம்பிக்கல. இதுக்கும் அடுத்து 3வது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டில் ஒரு ஹியூமன், அதோ அவனோட மேக்ஸிமம் ஹியூமனிட்டியோட மேக்ஸிமம் ஒருத்தன் இருப்பான் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில், அவன் தான் அதில் மாசன் இருக்கும்ல. இப்போ வந்து ஏதாவது செஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், செஸ்ஸில் வந்து ஒரு பையன் விளையாடுறான்னா அவனோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கும்ல, அந்த பொட்டன்ஷியலை விட கம்ப்யூட்டர் அவனை விட அட்வான்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும். அதே கம்ப்யூட்டர், ஸோ வேறு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இல்லை, அதே கம்ப்யூட்டர் வந்து உலகத்திலே பெஸ்ட்டு ஷெஃப் இருப்பார்ல, அவரை விட இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். அதே கம்ப்யூட்டர் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, உலகத்திலே பெஸ்ட் ஸ்பீக்கரை விட அதிகமாக பெட்டராகவும் பேச தெரிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ மனிதன் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபீல்டில் என்ன அட்டைன் பண்ண முடியுமோ அதை விட அட்வான்ஸ்டாக கம்ப்யூட்டர் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கிறப்ப வந்து அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஃபீலிங்ஸை உருவாக்கிக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக ப்ளஷர் எடுத்துக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக அழுகலாம், ஆர்டிஃபிஷியலாக உலகத்தை உருவாக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஆர்டிஃபிஷியலாக பயோஸ்பியர்ஸை உருவாக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக டெசர்ட்டை உருவாக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிறது. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து இயர் 3000ல் ரொம்பவே பரவலாக உலகம் ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒரு ப்ராடக்ட்ஸாக இருப்பாங்களே தவிர இந்த உலகத்தை ரன் பண்ணுறது மெஷின்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இதுதான் ஃபியூச்சரை பற்றின ஒரு 14 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். நீங்கள் இதில் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 15th என்ன மாதிரி பாக்கி விட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இயர் 3000ல் நான் சொன்னதெல்லாம் போக இந்த ஒரு விஷயமும் நடக்கும்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபன்னி கமெண்ட்ஸ், சீரியஸான கமெண்ட்ஸ், யோசிக்க வைக்கிற கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டிங் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கோரி signing off. love you all, cheers, take care. இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் நான் ஃபாலோ பண்ணல, மதன் கோரின்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அங்கே ஒரு தனி உலகமே நம்ம ரன் பண்ணிருக்கோம். love you all, cheers, take care, bye, cheers.